Hi friends, welcome to Tirupur Cookhouse. இன்னைக்கு solapaniyaram, soladosa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ தோசை பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளை சோளம் கடையில் கிடைக்கும். 2 கப்பு சோளம், ரெண்டு கப்பு சோளத்துக்கு 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும். 1/2 கப்பு வெள்ளை உளுந்து, டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அந்த உளுந்துலேயே போட்டுடலாம். வெந்தயம் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மாதிரி எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கெட்டியாக அரைச்சிருங்க. வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு 6 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். அப்போ தான் பனியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இது நல்லா கலந்து விட்டுறணும். மாவை பிரித்து எடுத்துக்கலாம். பனியாரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணணும். அதையும் இதோடு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பனியார மாவுக்குள்ளே தான் போட போகிறோம். அதனால் ஓரளவு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தில் மாவு பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு, 1 கேரட்டு துருவி போட்டுக்கணும். இந்த ஆறின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. பனியாரக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெய் இந்த மாதிரி 2 சொட்டு விடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்தால் எல்லா குழிக்கும் விடுற மாதிரி பார்த்துக்கலாம். கல் நல்லா காஞ்சதும், நல்லா காயணும் கல், இல்லைன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். 1/2 கரண்டி ஊற்றுனா நல்லா ஃபில் ஆயிரும். ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 1/2 கரண்டி ஊற்றுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பு நல்லா மீடியமாக வச்சா தான் இந்த மாதிரி நல்லா செவந்து வரும். இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டால் கரிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. நான் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் இந்த கலரில் வரும். இது நல்லா ஃபில்லாக இருக்கும். ஒரு 5 பனியாரம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில் ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சோள பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பனியாரம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி சிறுதானியத்தில் பனியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நிலக்கடலை சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்தது சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் உப்பு போடாமல் வச்சுருந்தோம்.
அதனால் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ளைன் மாவாக இருந்ததுன்னா எப்போ வேணாலும் எடுத்து பணியாரத்துக்கும் தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பணியாரத்துக்காக நம்ம வெங்காயமெல்லாம் வதக்கி போடுறதுனால அடுத்த நாள் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தோசை மாவு வார்த்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். நீங்கள் தோசை கல்லில் கூட ஊற்றிக்கலாம், நல்லா வரும். தோசை ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். வேகட்டும். 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. சோள பணியாரம் சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நிலக்கடலை தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னியும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.